பாருங்க சண்டை வரப்போகுது. சொல்லிட்டு இருக்கிறேன் சண்டை வரப்போன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். எப்ப போனது போனது ஒரு நியூஸ் சொல்றேன். பால் வாங்கல, மாவு வாங்கல, எல்லா கடையும் மூடிட்டு. ஞாயிற்றுக்கிழமை அதான் 9 மணி ஆனதே தெரியல. ஞாயிற்றுக்கிழமை ஆனதையும் மறந்துட்டேன். என்னன்னு சொல்றது? பால் வாங்குறது நினைப்பு இருக்காது, டெய்லி வாங்குறது. இத போகும்போது வாங்கிட்டு போயிருந்துருக்கலாம் பேசாம. முக்கியமான எதையுமே உருப்படியா பண்ணாதீங்க. நான் டைம் இருக்குன்னு நினைச்சு பால் கடை நிக்கிற, பால் கடை பூட்டி வச்சுக்கிறேன். அவரு ட்ரெஸ் எடுத்து எனக்கு 2 பேண்ட் எடுத்தேன். அப்புறம் பாப்பாக்கு துணி எடுத்துட்டு கேக் எல்லாம் வாங்கிட்டு வர வந்துட்டு டைம் போனது தெரியல. பேசிட்டே வந்தோம். வந்தீங்கல்ல தம்பி அம்மாட்ட நான் கொடுத்து விடும் போது அப்ப வாங்கி இருக்க வேண்டியதானே. இப்படி போயிட்டு திருப்பூர் இந்த கணக்கம்பளை பிரிவு இருக்குல்ல, அதுலயே போயிட்டு இன்னைக்கு எதுவும் வாங்கல. அப்புறம் என்னப்பா சமைக்கிறதுன்னு தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். நைட்டுக்கு ரவை கலரி கொட்டுறவா? ரவை கலரிக்கலாமா? சரி போங்க, எல்லா ரவை செஞ்சுக்கலாம். அதுக்கும் பச்சை மிளகா வேணும். அந்த மளிகை கடை இருக்கும் பார்த்துட்டு வரலாம். அங்க உங்க வீட்டுக்கு நேரா போன அங்க இருக்கு, அது இருக்குங்களா? என்னன்னு சொல்றது? துணியெல்லாம் புரிஞ்சு போட்டியா? கஷ்டம். இந்த மிக்சி இருக்கு, இந்த மிக்சி மிஷினே வருது. மிக்சினே வருது எனக்கு. வாஷிங் மிஷின் இருக்கு, ஏதோ பரவாயில்ல, கொஞ்சம் உதவியா இருந்தது. சத்திவேல் அண்ணன் கமெண்ட் பண்ணிக்கிறாரு, ஒரு வாஷிங் மிஷின் 2 தடவை போட்டா போதும், அதை ட்ரை பண்ணி புடிஞ்சு விட்டுருங்க. கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாசம் என்ன அடுத்த மாசம் காய்கறிக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் 2 வாங்கி கொடுத்தோம், நல்லா பெருசா. சரிங்க, நாங்க ரவை கலரி சாப்பிட்டு ஆதிக்குட்டி போய் கூட்டிட்டு போறோம். நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க கமெண்ட் சொல்லுங்க. முடி வெட்டிட்டு நாளைக்கு அழகா வரேன். நாளைக்கு நைட்டு தான் வெட்ட முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில கோயிலுக்கு போறோம். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், குட் நைட். குட் நைட். அடுத்த வீடியோல பார்க்கலாம். எப்போ இதே மாதிரி ஹாப்பியா வீடியோ போட சொன்னீங்க, கண்டிப்பா ஹாப்பியா வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.